உங்களோட வாழ்க்கையில எந்த போராட்டமா இருந்தாலும், இன்னைக்கு என்னன்னா நீங்க லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிருந்தாலும், எல்லாத்தையுமே கர்த்தர் நம்மளுக்கு அதுல ஜெயத்தை தந்துட்டார். வெரி சிம்பிள். அதுக்கு பின்பதாக தான் அவர் சொல்லுவார், என்னது 6 நாள் என்ன செய்யுங்க, சத்தம் போடாம சுத்தி வாரது எவ்வளவு பெரிய கஷ்டம். சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனா ரொம்ப சந்தோஷமா சுத்துவோம். ஆனா சத்தம் போடாம சைலண்டா இருங்க, ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுங்கன்னு நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. ஏன், நமக்கு வாய்க்கு என்ன கிடையாது, கண்ட்ரோலே இல்ல. அந்த அந்த 1வது நாள் இருப்போம், 2வது நாள் இருப்போம், 3வது நாள் போய்கிட்டு இருக்க நேரம் இப்ப என்னது, இந்த ஒரு அசைவு இருக்கா, அந்த கல்லுல ஒரு கிரக் இருக்கு, ஒரு அடையாளம் இருக்குதா. நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. நம்ம அந்த பழைய ஏற்பாட்டு ஆக்கள் மாதிரி தான். எப்படி நான் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியன்னு, அவர் அடையாளம் ஏன் காட்டணும்? அவர் சிலுவையில காமிச்ச அடையாளத்துக்கு மேல வேற என்ன அடையாளம் நம்மளுக்கு தேவை? அவர் கேட்டாருன்னா, உனக்கு அடையாளமே சிலுவை தானே, சிலுவையில் நான் ஜெயத்தை தந்துட்டேன் தானே. இப்போ யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் அ டவுட் ஆன் இட். ஏதாவது ஒரு காரியம் நடக்க துவங்கினாதான் உங்களுக்கு வெற்றின்னு கிடையாது. நீங்க செய்ய துவங்குங்க. 6 நாள் மௌனமாக இருக்க மாதிரி இருக்கும். 7வது நாள் எப்படி ஆர்ப்பரித்தார்களோ, எப்படி கொண்டாடினார்களோ, எப்படி கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தது கீழ்ப்படிந்து நடந்தார்களோ, இன்றைக்கு நாங்கள் கொண்டாடும் பொழுது எம்முடைய மதில்கள் உடைக்கப்படும். ஹalleluya. Just your season has begun.